உங்களுக்கு நன்றாக சம்பளம் வருகிறது. ஆனால் மாதம் முடிவதற்குள் கையில் பணமில்லாமல் போய்விடுகிறதா? தேவையற்ற செலவுகள், திடீர் கடன்கள், சேமிப்பு இல்லாமை இவைதான் காரணமா? இல்லை. இதற்கு பின்னால் வாஸ்து தோஷங்கள், கிரக பாதிப்புகள் மற்றும் நாம் அறியாமல் செய்யும் சில தவறுகள் இருக்கின்றன. இந்த வீடியோவில் பணம் கையில் நிற்காமல் போவதற்கான உண்மையான காரணங்களையும் அதற்கான எளிய பரிகாரங்களையும் பகிரப் போகிறேன். 1000 ஆண்டுகள் பழமையான வாஸ்து சாஸ்திரமும் சித்த மருத்துவமும் ஜோதிடமும் இதற்கு என்ன சொல்கின்றன என்பதை ஆராய்வோம். கடைசி வரை கேளுங்கள். எந்த திசையில் பணத்தை வைக்க வேண்டும், எந்த காய்கறியை சமைக்கக்கூடாது என்ற ரகசியங்கள் முடிவில் இருக்கின்றன. முதலில் பணம் கையில் நிற்காமல் போவதற்கு 5 முக்கிய காரணங்களை பார்ப்போம். முதலாவது காரணம், வீட்டின் நுழைவாயிலில் குப்பை. வீட்டின் பிரதான வாசல் என்பது ஆற்றல் நுழையும் முதல் வாயில். அங்கு குப்பைகளும் காலணிகளும் பழைய செய்தித்தாள்களும் குவிந்திருந்தால் பணவரவு தடைப்படும். இது வாஸ்து சாஸ்திரத்தின் மிக அடிப்படையான விதி. இரண்டாவது காரணம், ஒழுகும் குழாய்கள். வீட்டில் தண்ணீர் குழாய்கள் ஒழுகினால் அது பணமும் ஒழுகுவதற்கான அடையாளம். தண்ணீர் சொட்டு சொட்டாக குறைவது போல உங்கள் பணமும் சிறு சிறு செலவுகளில் கரைந்து போகும். மூன்றாவது காரணம், தெற்கு மேற்கு திசையில் பணம் வைக்காமை. வாஸ்துவின்படி பணம், நகை, முக்கிய ஆவணங்களை தெற்கு மேற்கு சவுத் வெஸ்ட் திசையில் வைப்பதே சரி. இதை தவறான இடத்தில் வைத்தால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். நான்காவது காரணம், வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் செய்யும் தவறுகள். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவிக்கு உரிய நாள், செவ்வாய் அனுமனுக்கு உரிய நாள். இந்த நாள்களில் வெண்ணெய் உருக்குவது, பாகற்காய் சமைப்பது, கீரை சமைப்பது போன்றவை மகாலட்சுமியின் அருளை இழக்க செய்யும். ஐந்தாவது காரணம், வீட்டில் சிதைந்த பொருட்கள். உடைந்த கடிகாரம், கண்ணாடி, பழைய தளபாடங்கள் இவை எதிர்மறை ஆற்றலை அதிகரித்து பணத்தேக்கத்தை தடுக்கும். பணம் கையில் நிற்காமல் போவதற்கு முன் அறிகுறிகள் உண்டு. ஜோதிடர் வி. பழனியப்பன் கூறுவதை பார்ப்போம். அறிகுறி 1, தம்பதியருக்குள் அடிக்கடி சண்டை. தம்பதியருக்குள் வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சண்டைகள் வந்தால் அது வீட்டில் செல்வ வளம் குறைய போவதற்கான அறிகுறி. மகாலட்சுமி சண்டை போடும் இடத்திற்கு வரமாட்டாள். அறிகுறி 2, வீட்டில் தண்ணீர் அல்லது மின் இணைப்பு பிரச்சனைகள். அடிக்கடி தண்ணீர் மற்றும் மின்சார பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது கெட்ட காலம் நெருங்குவதற்கான அறிகுறி. அறிகுறி 3, செல்ல பிராணி திடீரென இறத்தல். வீட்டில் வளர்த்த செல்ல பிராணி திடீரென்று இறந்துவிட்டால் அந்த குடும்பம் பணப்பிரச்சனையால் அவஸ்தைப்பட போகிறது என்று அர்த்தம். அறிகுறி 4, வீட்டின் மேற்கூரையில் நீர் ஒழுகுதல். வீட்டின் மேற்கூரையிலிருந்து நீர் ஒழுக ஆரம்பித்தால் அதுவும் பண இழப்பிற்கான அறிகுறியாகும். ஜோதிடத்தின்படி பணம் கையில் நிற்காமல் போவதற்கு கிரகங்களின் சீர்கேடும் காரணமாகும். சுக்கிரன், வீனஸ் ஆடம்பரத்திற்கும் பணபலத்திற்கும் அதிபதி. உங்கள் வருமானம் நன்றாக இருந்தாலும் சேமிக்க முடியவில்லை என்றால் உங்கள் சுக்கிரன் பலவீனமாக இருக்கலாம். குரு, ஜூபிட்டர் செல்வத்திற்கும் விரிவாக்கத்திற்கும் அதிபதி. குரு பலவீனமானால் பணம் வளராமல் தேங்கிவிடும். பரிகாரம், வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற ஆடைகள் அணியுங்கள். சந்தன வாசனை பயன்படுத்துங்கள். வெள்ளிக்கிழமை பால், சர்க்கரை, வெள்ளை இனிப்புகள் தானம் செய்யுங்கள். இப்போது எளிய பரிகாரங்களுக்கு வருவோம். பரிகாரம் 1, வீட்டின் முன்வாசலை சுத்தமாக வைத்திருத்தல். வீட்டின் பிரதான வாசல் என்பது பணம் மற்றும் வாய்ப்புகள் நுழையும் வாயில். இங்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. செய்ய வேண்டியது, தினமும் காலையில் வாசலை துடைத்து கோலம் போடுங்கள். காலணிகள், குப்பைகள், பழைய பொருட்கள் வாசலில் இருக்கக்கூடாது. வாசலில் விளக்கேற்றி வைக்கவும். துளசி அல்லது மரிக்குழந்து செடி வைத்திருந்தால் நல்லது. பரிகாரம் 2, ஒழுகும் குழாய்களை உடனே சரி செய்யுங்கள். இது மிகவும் எளிமையான ஆனால் மிகவும் முக்கியமான பரிகாரம். ஏன்? தண்ணீர் சொட்டுவது பணம் சொட்டுவதற்கான அடையாளம். ஒரு சிறிய துளி கூட உங்கள் செல்வத்தை வெளியேற்றும். செய்ய வேண்டியது, ஒழுகும் குழாய், கழிவறை, மழை தண்ணீர் குழாய் அனைத்தையும் உடனே சரி செய்யவும். தண்ணீரை வீணடிக்காமல் பயன்படுத்தவும். தண்ணீர் சேமிக்கும் இடங்களை சுத்தமாக வைத்திருக்கவும். பரிகாரம் 3, பணத்தை தெற்கு மேற்கு திசையில் வைத்தல். நீங்கள் பணத்தையும் நகையையும்
முக்கிய ஆவணங்களையும் எந்த திசையில் வைக்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். செய்ய வேண்டியது: வீட்டின் தெற்கு மேற்கு சவுத் வெஸ்ட் மூலையில் பணப்பெட்டி அல்லது அலமாரியை வைக்கவும். பணப்பெட்டி வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி திறக்கும்படி வைக்கவும். பணம், நகை, பாஸ்புக், பத்திரங்கள் அனைத்தையும் ஒழுங்காக வைக்கவும். கிழக்கு, வடக்கு, வடகிழக்கு திசைகளில் பணத்தை ஒருபோதும் வைக்க வேண்டாம். பரிகாரம் 4. வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமைகளில் இவற்றை தவிருங்கள். ஆன்மீக குறிப்புகளின்படி இந்த 2 கிழமைகளிலும் சில தவறுகளை செய்தால் மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியேறி விடுவார். தவிர்க்க வேண்டியவை: முதலாவது, வெண்ணெய் உருக்கக்கூடாது, இது லக்ஷ்மி கடாசத்தை குறைக்கும். 2வது, பாகற்காய் பிட்டர்காட் சமைக்கக்கூடாது, இது பகைமையை உண்டாக்கும். 3வது, கீரை சமைக்கக்கூடாது, இதுவும் லக்ஷ்மியின் அருளை இழக்க செய்யும். 4வது, உப்பு ஜாடியில் இருந்து கைகளால் உப்பு எடுக்கக்கூடாது, இது மகாலட்சுமியின் அருளை இழக்க செய்யும். 5வது, வீட்டின் வாசலில் எண்ணெய் சிந்தக்கூடாது. செய்ய வேண்டியது: வெள்ளிக்கிழமை வெள்ளை நிற ஆடைகள் அணியுங்கள். லக்ஷ்மி தேவிக்கு வெள்ளரிசி சோறு அல்லது பாயாசம் படையுங்கள். உப்பு, ஊறுகாய் வீட்டில் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். பரிகாரம் 5. வீட்டில் உள்ள குப்பைகளை அகற்றுங்கள். உடைந்த பொருட்கள், பழைய தளபாடங்கள், தேவையில்லாத ஆடைகள் இவை அனைத்தும் ஆற்றல் தேக்கத்தை உருவாக்கி பணவரவை தடுக்கும். செய்ய வேண்டியது: உடைந்த கடிகாரம், கண்ணாடி, மொபைல் உடனே அகற்றவும். பழைய செய்தித்தாள்கள், பேக்கிங் பொருட்கள் மறுசுழற்சி செய்யவும். கட்டிலின் கீழ், அலமாரிகளின் மேல் எல்லா இடங்களையும் சுத்தம் செய்யவும். வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் மூலையில் குப்பைகள் இருக்கக்கூடாது, இது மிக முக்கியமான திசை. கடைசியாக, பணத்தை ஈர்க்கும் 3 எளிய பழக்கங்கள். முதலாவது, பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் உணவு போடுங்கள். தினமும் காலையில் பறவைகளுக்கு தானியமும் எறும்புகளுக்கு சர்க்கரையும் போடுங்கள். இது கர்ம தடைகளை நீக்கி பணவரவை அதிகரிக்கும். 2வது, பணத்தை மரியாதையாக நடத்துங்கள். பணத்தை சுருட்டி வைக்காதீர்கள், கிழித்து விடாதீர்கள். பணத்தை நேராகவும் சுத்தமாகவும் வைக்கவும். பணம் உங்களிடம் தங்க விரும்பும். 3வது, வாரத்தில் 1 முறை தானம் செய்யுங்கள். உங்களால் முடிந்ததை ஏழைகளுக்கு கொடுங்கள். மனம் திறந்து கொடுப்பது பிரபஞ்சத்திற்கு நான் ஏராளமாக வைத்திருக்கிறேன் என்ற செய்தியை அனுப்பும். இப்போது சுருக்கமாக, பணம் கையில் நிற்காமல் போவதற்கான காரணங்களும் பரிகாரங்களும். முதலாவது, வாசலில் குப்பை. வாசலை சுத்தம் செய்து கோலம் போடுங்கள். 2வது, ஒழுகும் குழாய்கள் உடனே சரி செய்யுங்கள். 3வது, தவறான திசையில் பணம், தெற்கு மேற்கில் வையுங்கள். 4வது, வெள்ளி செவ்வாய் தவறுகள், அந்த நாட்களில் குறிப்பிட்டவற்றை தவிருங்கள். 5வது, உடைந்த பொருட்கள் அகற்றி வீட்டை சுத்தம் செய்யுங்கள். நினைவில் வையுங்கள், பணம் என்பது ஒரு ஆற்றல். அதை மரியாதையாகவும் ஒழுங்காகவும் நடத்துங்கள். அது உங்களிடம் தங்கும். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிரவும். இந்த பரிகாரங்களை செய்து உங்கள் வீட்டில் செல்வம் பெருகட்டும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் பணத்தட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு அவர்களுக்கும் செல்வம் பெருகட்டும். அடுத்த வீடியோவில் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெற 5 எளிய வழிகள் பற்றி பார்ப்போம். மகாலட்சுமி திருவடிகளில் வணக்கம். உங்கள் கையில் பணம் நிற்கட்டும். நன்றி.